முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி புதுச்சேரி சட்டசபை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்றிரவு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது மறைவையொட்டி அனைத்து மாநிலங்களிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அரசு தொடர்பான விழாக்கள் எதுவும் நடைபெறாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் மறைவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அவரது திருவுருவ படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மன்மோகன் சிங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவிற்கு பொதுமக்கள் நாளை வரை இங்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிலுவைத் தொகை பாக்கியை தராததால் சாராய கடையை ஏலம் விட்ட கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர் கையில் விஷம் பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டையைச் சேர்ந்தவர் ஜனார்த்தனன். இவர் கரையாம்புத்தூர், ஆராய்ச்சி குப்பம், கல் மண்டபம் மற்றும் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராய கடை நடத்தி வருகிறார். சாராய கடை நடத்துவதற்காக இவர் 1,75,00,000 வைப்பு தொகையும் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார். மேலும் 1,25,00,000 ரூபாய் கலால்துறைக்கு ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால்துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் 20% குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று கையில் மருந்து பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட சாராய கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராய கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த மருந்து பாட்டிலை பிடுங்கும் போது இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது குறித்து சாராய கடை உரிமையாளர் ஜனார்த்தனன் கூறும் பொழுது, கலால்துறைக்கு செலுத்த வேண்டிய 1,25,00,000 ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை 20% குறைத்து ஏலம் விட்டுள்ளார். இதனால் தனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும், இதனால் தான் மருந்து குடித்து சாவுவதற்கு இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக புதுவையில் ஒரு மதுரை என்ற மாபெரும் மதுரை திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். ஸ்ரீ பாண்டி ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெருமையுடன் வழங்கும் புதுவையில் ஒரு மதுரை மாபெரும் மதுரை திருவிழா உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட துறைமுகத்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. திருவிழாவிற்கு தலைமை விருந்தினராக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மதுரை கடை வீதிகள், 50க்கும் மேற்பட்ட மதுரையின் ஒரிஜினல் உணவகங்கள், 150க்கும் மேற்பட்ட உணவு வகைகள், 10க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், 15க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. பிரம்மாண்டமாய் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள், புதுவை மக்கள் திரளானோர் வருகை தருகின்றனர். மேலும் விழாவினை மென்மேலும் சிறப்பிக்க மதுரையிலிருந்து மதுரை முத்து நகைச்சுவை நடிகர் சிறப்பாளராக பங்கு பெற்ற நகைச்சுவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இத்திருவிழாவிற்கு டைட்டில் ஸ்பான்சராக பாண்டி ஃபயர் சேஃப்டி நிறுவனத்தினர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை மீடியா ஸ்பான்சர் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மற்றும் மாநில திமுக இளைஞரணி சார்பில் காந்தி வீதியில் கருணாநிதி படிப்பகம் மற்றும் தொகுதி அலுவலகம் திறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கினார். பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார்,
இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தையல் இயந்திரம், சலவை இயந்திரம், பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள், புயலால் பாதிக்கப்பட்ட 4 குடும்பங்களுக்கு நிதியுதவி உள்ளிட்ட 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை அமைப்பாளர் தைரியநாதன், குமார், செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், சண்முகம், அமுதா குமார், நார்கிஸ், பானு உட்பட பலர் பங்கேற்றனர். இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் உத்தமன் நன்றி கூறினார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். தொடர்ந்து தேசிய அளவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங்கின் உருவப்படத்திற்கு கண்ணீர் அஞ்சலி, மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி பேரவைத் தலைவர் சேகர், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் முக்கிய பொறுப்பாளர்கள் தனுசு, அரசு ஊழியரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளருமான கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு பிரிவைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட டாக்டர் மன்மோகன் சிங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அதிகாலை முதல் விட்டு பெய்து வரும் மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததால் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் இன்று அதிகாலை முதல் விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். புதுவை பல்கலைக்கழக மாணவிகள் ஆர்த்தி, கோகிலா, கீர்த்திகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். முடிவில் புதுவை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் நன்றி கூறினார். புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் பனை மரங்களை எரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக அமைப்பினர் மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்தனர். தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன் 10க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பனை விதைகளை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்த தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனர் ஆனந்த் மற்றும் சமூக அமைப்பினர் தீ வைத்து எரிக்கப்பட்ட அந்த இடத்தில் அங்கிருந்த பனை மரத்திற்கு மாலை அணிவித்து பனை மரங்களை அழிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதிமொழி எடுத்தனர். போக்குவரத்து தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். புதுச்சேரியில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனை வலியுறுத்தி போக்குவரத்து போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அண்ணா சிலை அருகே தலைக்கவசம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமை தாங்கினார். எஸ்பிக்கள் செல்வம், மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் உடன் இருந்தனர். அப்போது அண்ணா சிலை வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து தொடர்பான கேள்விகளை கேட்டு சரியான பதிலளித்த 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை பார்க்கிங் செய்ய வசதியாக QR கோடு அடங்கிய அட்டை வாகன ஓட்டுநரிடம் வழங்கப்பட்டது. ரெட்டியார்பாளையம் இன்வெக்டர்ஸ் உடற்பயிற்சி கூடத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உடற்பயிற்சி விளையாட்டு போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள இன்வெக்டர்ஸ் உடற்பயிற்சி கூடத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உடற்பயிற்சி விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான மற்றும் பெண்களுக்கான புஷ்அப், புல்லக், பிளாங்க், எல் செட், 3 ஸ்குவாஷ் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அருண்குமார், அஞ்சப்பன், ஹேமச்சந்திரன்,
நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்வெக்டாஸ் உடற்பயிற்சி கூடம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் மாத நாட்காட்டி வெளியீட்டு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் மாத நாட்காட்டி வெளியீட்டு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாத நாட்காட்டியினை வெளியிட்டார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அதனை பெற்றுக் கொண்டார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் கலியமூர்த்தி தலைமை தாங்கினார். செயலாளர் முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். துணை செயலாளர் அண்ணாமலை நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணைத் தலைவர் மலையாளத்தான் செயற்குழு உறுப்பினர்கள் செம்பியன், ஜவருல்லா, இளையராஜா, தாண்டவராயன், முருகன், பிரபாகரன், பன்னீர்செல்வம், நரேந்திரன், சிவகாமி, ராணி, ஜோதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மலர் தூவி பாலூற்றி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி கடற்கரையில் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு சுனாமியில் உயிரிழந்தவர்களை மனதில் நினைவு கூர்ந்து கடற்கரை அருகில் உருவபொம்மை செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் வம்பாக்கீரபாளையம் ஊர் பொதுமக்களுடன் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுது சுனாமி நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வைத்த கோரிக்கைக்கு இன்னும் சில நாட்களில் அதற்கான பூமி பூஜை நடைபெறும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உறுதியளித்தார். அப்போது வம்பாக்கீரபாளையம் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர்கள் நல சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர்கள் நல சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நல சங்க கௌரவ தலைவர் ஷெலியன் தலைமை தாங்க தலைவர் திருஞான சிவம், துணைத் தலைவர் சிவா என்ற சிவமூர்த்தி, செயலாளர் ராஜேந்திரன், துணை செயலாளர் முருகானந்தம், பொருளாளர் நாகமுத்து, துணை பொருளாளர் வெங்கடேசன், சங்க ஆலோசகர் ராஜேந்திரன் என்ற உமாபதி, ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக JK TVS MD ராதாகிருஷ்ணன், ராஜாமணி ஹீரோ MD ராம்பிரசாத், மாநில ஆலோசகரும் சென்னை தலைவருமான மனோகர், மாநில துணை செயலாளர் சுந்தர், நாமக்கல் மாவட்ட பொருளாளர் ராஜா, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ரமேஷ், சென்னை மாநில பயிற்சியாளர் அஹ்மத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் விழா குழுவினர்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் உமா மகேஸ்வரன், பயிற்சியாளர் ஸ்ரீகுமார், பொதுக்குழு உறுப்பினர் சங்கர் சுப்பிரமணி, மாசலாமணி, கருணாநிதி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ், முருகன், செல்வமணி, ஆனந்த, ஆரோக்கியதாஸ், மணிகண்டன், ரமேஷ் மற்றும் பகுதி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்ட விழாவில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க பொருளாளர் ஜூலி தாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் ஏராளமான சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராசாத்தி மதுபான கடை உள்ளது. எங்கு ரூபாய் 500க்கு மேல் மதுபானம் வாங்குபவர்களுக்கு சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று 500 ரூபாய் கொடுத்து மதுக்கள் வாங்கினர். மேலும் வாங்கிய மதுக்களை சாலையில் ஊற்றியும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் புதுவை முழுவதும் இது போன்ற பரிசு கூப்பனை அறிவித்து குடிமகன்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைத்ததா என ஏங்கும் குடும்பங்கள் பலர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்று மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்காதா என இயங்கும் குடும்பங்கள் பலர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்று மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன் உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.